ராகுலா, எதுவா இருந்தாலும் நம்ம 3 அப்படிங்கிறது எல்லாத்துலயும் பொதுவா நம்ம பார்ப்போம். ஒரு தீபம் ஏத்துறோம்னா சாஜ்யம் திரிவர்த்தி சம்யுக்தம் அப்படின்னு போடுறோம். தீபத்தை நம்ம ஒரு ஏத்த போறோம் அப்படின்னா அதுல நெய்ய விடுறோம், 3 அதுல திரி போடுறோம். அங்கேயும் 3 இருக்கு. மும்மூர்த்திகள் சொல்றோம், பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரா. இந்த மாதிரி 3 சங்கைக்கு நம்ம வாங்மயத்துல நிறைய ஒரு பவித்திரமான ஸ்தானம் இருக்கு. எல்லா சங்கைக்கும் இருக்கு. இப்போ சதுர்த்தின்னா விநாயகரனை வச்சுக்கிறோம், பஞ்சமின்னா நாக பஞ்சமின்னு பண்றோம், சஷ்டின்னா சுப்பிரமணியருக்கு சஷ்டி பண்றோம். அது மாதிரி ஒவ்வொரு சங்கைக்கும் ஒவ்வொரு இது இருக்கு. இந்த இடத்துல நம்ம ஓம் சாந்தி 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 அப்படின்னு 3 வாட்டி எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, ஏதாவது நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா அது 3 விதமா வரும். அது முதல்ல ஆத்தியாத்மிக, ஆதி தெய்வீக, ஆதி பௌத்திக அப்படின்னு 3 தாபத்திரயங்கள்னு சொல்லுவோம். நம்ம சங்கல்பம் பண்ணும்போது பெரிய பெரிய ஏதாவது பிராயஷ்சித்த கர்மம் பண்ணிக்கிறோம்னா இந்த சங்கல்பத்துல சொல்லுவாங்க, ஆத்தியாத்மிக, ஆதி தெய்வீக, ஆதி பௌத்திக தாபத்ரய நிவாரணார்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஆதி அப்படின்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஆதி வியாதின்னு 2 இருக்கு. ஆதி அப்படின்னா நம்ம மென்டலா கஷ்டப்படுறதுக்கு ஆதி என்ன வச்சுக்கலாம். மென்டலி நம்மளுக்கு ஏதாவது ஒரு மானசிகமா கஷ்டமா இருக்குன்னா அது ஆதி அப்படின்னு வச்சுக்கலாம். கண்ணுக்கு தெரியாம பிசிக்கலா இருக்காம. வியாதி அப்படின்னா நம்மள உடம்ப படுத்துறது, பிசிக்கலா வியாதி, ஆதி வியாதி. சோ ஆதி ஆத்மிகா, நம்ம வேற ஜன்மத்துல இதுக்கு முன்னாடி ஜன்மத்துல பண்ண பாவங்கள் ஆத்மா நம்மளை பாதிக்கிறத ஆத்தியாத்மிகா. நம்ம பண்ண பாவங்களே நம்மளை பாதிக்கிறத ஆத்தியாத்மிக பாவம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஆத்மிகா அப்படின்னா நம்மளால செய்யப்பட்ட பாவங்கள். அது இந்த ஜென்மாவா இருக்கலாம், போன ஜென்மாவா இருக்கலாம், எப்பவா இருந்தாலும் சரி, நம்மளால செய்யப்பட்ட பாவத்துக்கு நம்மளே கர்ம அனுபவிக்கிறது ஆத்தியாத்மிகம் அப்படின்னு. ஆதி தெய்வீகம், இப்போ தெய்வீக சக்திக்கு நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணாலோ ஏதாவது ஒரு உபச்சாரம் சரியா பண்ணாமலே இருந்தா அது சுவாமி நம்மள பாதிக்க மாட்டார். அந்த நேச்சர் இருக்கு இல்லையா, அந்த பிரகிருதி தான் நம்மளை பாதிக்கும். சுவாமிக்கு நம்மள மேல எந்த துவேஷமும் கோபமும் கிடையாது. அதுதான் பகவத்கீதையில சொல்றார், சமோகம் சர்வபூதேஷு நமே துவேஷ்யோஸ்தி ந பிரியா. எல்லா பூதங்கள் எல்லா பிராணிகளுக்கும் நான் சமமா தான் இருக்கேன். எனக்கு எல்லாமே ஒரே சமம் தான். எனக்கு யாருமே சத்ருவும் கிடையாது, எனக்கு யாருமே மித்திரனும் கிடையாது. சமோகம் சர்வபூதேஷு நமே துவேஷ்யோஸ்தி ந பிரியா. சோ சுவாமியை நம்மள எதுவும் பண்ண மாட்டார். ஆனா அந்த தெய்வீகமான சக்தி, அந்த மந்திரத்துக்கு நம்ம பண்ண ஒரு அபச்சாரத்தினால வரக்கூடிய அந்த நெகட்டிவ் எஃபெக்ட் என்ன இருக்கோ அது சுவாமி, தெய்வீகமான சக்தி நெகட்டிவிட்டி என்ன இருக்கோ அது ஆதி தெய்வீக. மூணாவது ஆதி பௌதிக. ஆதி பௌதிக அப்படின்னு சொன்னா இப்போ எர்த்குவேக் வருது, பூகம்பம், ஒரு சுனாமி, இல்ல ஃப்ளட்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் ஆதி பௌதிகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய 3 தாபத்திரயங்களுமே எப்பவுமே சாந்தமா இருக்கணும் அப்படின்னா அதுக்காக இந்த இடத்துல நம்ம 3 சாந்தி சொல்றோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஒரு வாட்டி சொன்னாலும் சாந்தி தான், ஒரு வாட்டி சொன்னா நம்மளுக்கு சாந்தி கிடைக்காதா அப்படின்னு இல்ல. 3 வாட்டி சாந்தி சொல்றதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பாவம் இது. ஆத்தியாத்மிக, ஆதி தெய்வீக, ஆதி பௌத்திக. இந்த வரக்கூடிய ஒரு கஷ்டத்தை நம்ம சமனம் பண்ணணும், சாந்தி பண்றோம். 3 வாட்டி சாந்தி சொல்றோம். ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலா இது நான் ஒரு புத்தகம் படித்தேன். இத சிம்பிள் டேர்ம்ஸ்ல படிச்சேன். அதாவது ஈஸியா புரியுற மாதிரி எனக்கு ஒரு புக்ல ஒரு தினமலருடைய ஒரு இதுல இத பத்தி விளக்கம் கொடுத்திருந்தா, அது சாஸ்திரப்படி எனக்கு தெரியல, இது கரெக்டான்னு தெரியல. அதுல என்ன சொல்லியிருந்தான்னா 3 நீங்க சொன்னதே தான். எப்படி சொல்லியிருக்கான்னா, நம்மளால வரக்கூடிய தடைகள் அது ஃபர்ஸ்ட் சாந்தி, ரெண்டாவது மற்றவங்களால வரக்கூடிய சாந்தி, ரெண்டாவது சொல்றது மற்றவங்களால வரக்கூடிய தடைகள்,
மூணாவது வந்து இயற்கை, இல்ல நீங்க சொல்ற அந்த சக்தியினால வரக்கூடிய தடைகள். இது 3ம் நம்மளுக்கு வரக்கூடாது அப்படின்றதுதான் இந்த 3 தடவ. ஏன்னா எனக்கு சின்ன வயசுலலாம் தெரியாது. இந்த மாரி விஷயங்கள் உங்கள மாரி வேதம் படிச்சவா, அப்புறம் இந்த மாரி படிக்கும்போது தான், ஓ! இதுக்கு பின்னாடி இவ்ளோ மீனிங் இருக்கு. நம்ம இத 3 தடவ ஏன் சொல்றோம்னு நெறைய பேர் யோசிச்சிருக்க மாட்டோம். இந்த மாரி படிக்கும்போது தான் ஆமா. தெரியறது. இருந்தாலும் நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுறோம். நீங்க சொல்லிட்டேல ரெக்கார்டிங் ஸ்டாப். ஆ. ஆ. ரொம்ப ரொம்ப